അഭിലാഷം ഉണരുവാൻ ആശ്രയം അഭിലാഷം والصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. சாய்ந்தமருது கடற்கரை பொழுதுபோக்கு பூங்கா என்ற அழகிய நாமத்தோடு இப்போது உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்மவர்கள் பார்த்து வியக்கின்ற அளவுக்கு ரசனை மிகுந்த கட்டமைப்பை கொண்டிருக்கின்ற நமது பூங்கா இப்போது வெற்றிகரமாக மக்கள் பாவனைக்கு உகந்த நல்லிடமாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த சில தினங்களாக மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி போய் கிடந்த இந்த பூமியினை வெளிச்சமாக்கி மக்கள் பாவனைக்கு உகந்த ஒரு அழகிய கட்டமைப்பை கொண்ட ஒரு சூழலை கொண்ட ஒரு நவநாகரிக மண்ணாக மாற்றி அமைத்த பெருமைக்குரியவர்களாக இங்கிருக்கின்ற நமது பிரதேசத்தினுடைய மருதூர் மண்ணினுடைய வர்த்தக கட்டமைப்பிலே எப்போதுமே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற ஒருவர் சாய்ந்தமருது முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபராக, சாய்ந்தமருது முஹியுத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் தலைவராக, அதே போல சக்காத் நிதியத்தினுடைய தலைவராக, இந்த பிராந்தியத்தினுடைய வர்த்தக கட்டமைப்பினுடைய தலைவராக என்று தலைமையாக இருந்து இந்த ஊரின் ஒவ்வொரு விடயங்களிலும் மிக கச்சிதமாக மிக அவதானமாக இந்த ஊரின் அபிவிருத்தி கட்டமைப்பிலே ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் முபாரக் அவர்களுடைய வெற்றிகரமான ஏற்பாட்டிலே இந்த நிகழ்வுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மருதூர் மண்ணுக்கென்று வரலாற்று ரீதியாக பெருமையான பல்வேறு அடையாளங்கள் இருக்கின்றது. எப்போதுமே மருதூர் மண் என்பது வர்த்தகத்தினுடைய கேந்திர நிலையமாக, இந்த தேசத்தினுடைய வர்த்தக கட்டமைப்புக்கு உந்து சக்தியாக இருக்கின்ற ஒரு நல்ல விளைநிலமாக அன்று தொட்டு இன்று வரை இருந்து வந்திருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த தேசத்தினுடைய வர்த்தகத்துக்காக உழைத்த நமது முன்னோர்கள் அரபியர்கள் இந்த மண்ணுக்கு வருகை தந்த போது வர்த்தகத்தை மையமாக கொண்டே அவர்கள் வந்திறங்கினார்கள். அப்படிப்பட்ட வர்த்தகத்தினுடைய கேந்திர நிலையமாக இருக்கின்ற இந்த மண், இந்த நாட்டை இறுதியாக ஆட்சி செய்த செனரத் மன்னனினால் வழங்கப்பட்ட ஒரு அழகிய பூமி என்ற ஒரு அடையாளம் இந்த மண்ணுக்கு எப்போதுமே இருக்கின்றது. வரலாற்று ரீதியாக பல்வேறு நூற்றாண்டுகள் பழமையான இந்த மண்ணை, அதனுடைய பூர்வீக செழிப்பை, அதனுடைய அபிவிருத்தியை, அதனுடைய வர்த்தகத்தை வீழ்ந்து விடாமல், சரிந்து விடாமல், அதனுடைய பாரம்பரியம் மாறிவிடாமல், அந்த பாரம்பரியத்தினுடைய கட்டமைப்புகள் சிதைந்து விடாமல் இன்றும் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய ஒருவராக அன்புக்குரிய சகோதரர் முபாரக் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். அதனால்தான் இந்த மண்ணும் இந்த மக்களும் தேசத்தில் பேசுகின்றவர்களாக மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாக இந்த மண் பேசப்பட வேண்டும் என்பதற்காக உழைக்கின்ற ஒருவராக அன்புக்குரிய சகோதரர்
முபாரக் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். எனவே இந்த வேக்காடு நிறைந்த இந்த சூழலிலே நமது எண்ணங்களுக்கும் நமது தேக கட்டமைப்புகளுக்கும் குளிர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமது மக்கள் நமது பிள்ளைகள் ஓடி விளையாட வேண்டும், அடுத்த தலைமுறை மிக நாகரிகமாக சௌகரிகமாக இந்த பூமியிலே உலாவ வேண்டும் என்று தூர சிந்தனையோடு உழைக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் முபாரக் அவர்களுடைய எண்ணக்கருவிலே இந்த ஊர் பற்றிய பல்வேறு விடயங்கள் இருக்கின்றது, தூர சிந்தனை இருக்கின்றது. அந்த சிந்தனைகளுக்கெல்லாம் தூவமிடுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்று அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த நிகழ்வுகளை நேரடியாக வியூகம் தொலைக்காட்சியின் வழியாகவும் அதே போல தாருஷ் ஷஃபா முகநூல் தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த நிகழ்வுகளை நாங்கள் அஞ்சல் செய்ய போகின்றோம். இந்த நிகழ்வுக்கு உங்கள் மனது மறக்காத உங்கள் செவிகளுக்கு ரசனையாக வரப்போகின்ற இஸ்லாமிய கீத பாடல்களை வழங்குவதற்கு நமது தேசத்தின் பட்டி தொட்டி எங்கும் பேசப்பட்ட ஒருவர், நமது தேச எல்லைகள் கடந்தும் பேசப்பட்ட ஒருவர் அன்புக்குரிய சகோதரர் கமால் அவர்கள் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றார்கள். அச்சொட்டாக அசலாக நாகூரியம் ஹனிஃபா அவர்களை பின்பற்றி அவருடைய குரல் நயத்தை குரல் வளத்தை உலகம் முழுவதும் பேச வைப்பதற்கு உந்து சக்தியாக இறைவன் நமது மண்ணிலே இருந்து வழங்கியிருக்கின்ற ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் அன்புக்குரிய சகோதரர் கமால் அவர்கள். எனவே அவருடைய இனிய இஸ்லாமிய கீத பாடல்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தாக வரப்போகின்றது. இப்போது அவருக்கு இந்த ஒளிவாங்கியினை கையளிப்பதற்கு சாய்ந்தமருது முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபராக அதே போல சாய்ந்தமருது முஹியத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலின் தலைவர், சாய்ந்தமருது சகாட் நிதியத்தினுடைய தலைவர், நமது பிராந்தியத்தை வர்த்தக ரீதியாக தேசம் முழுவதும் மாத்திரமல்ல சர்வதேச ரீதியாக கொண்டு சென்ற பெருமைக்குரிய வர்த்தகத்தினுடைய முதுகெலும்பாக திகழ்கின்ற அன்புக்குரிய முபாரக் அவர்கள் இப்பொழுது நமது கமால் அவர்களிடம் ஒளிவாங்கியினை கையளிக்கின்ற அந்த நிகழ்வோடு இப்போது இந்த நிகழ்வினை நாங்கள் ஆரம்பம் செய்து வைக்கப் போகின்றோம். நிகழ்வுகள் அனைத்தும் வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. இப்போது இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. எனவே எப்போதும் இந்த மண்ணும் மக்களும் இறைவன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, இறைவன் மீது அவர்கள் ஏந்துகின்ற கை, அவர்கள் அந்த கைகளுக்கு இறைவன் கொடுக்கின்ற பரிசாக இந்த ஊரும் இந்த மக்களும் வளம் கொளிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு இந்த அழகிய பாடலை வழங்குவதற்கு உங்கள் அபிமானம் பெற்ற எங்கள் அபிமானம் பெற்ற பாடகர் கமால் அவர்களை இப்போது உங்களுடைய ரசனை மிகுந்த அந்த உணர்வுகளுக்கு மத்தியிலே அவரை அழைக்கின்றேன். நன்றி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த நிகழ்வு இறை அருளால் சிறப்பாக நடப்பதற்கு இங்கு வந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், சிறார்கள் எல்லோருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வுக்கு எனக்கு அழைப்பு தந்த எனது மரியாதைக்குரிய அல்ஹாஜ் முபாரக் டெக்ஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் வியூகம் டிவி மற்றும் தார்சபா அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலை ஆரம்பம் செய்கின்றேன். கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.
பார்ப்பவன், இன்னல் பட்டுகளின் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி அறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்து குறை அனைத்து சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருவதென்று அழுது கேளுங்கள். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடுநேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன், வாடும் இதய மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கு நிறைந்து நிற்கும் மகாவல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள் என்ற அருமையான பாடலை வழங்கிய நமது கமால் அவர்களுக்கு இந்த வேளையில் இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்போது நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே சாய்ந்தமருது கடற்கரை பூங்கா அழகிய அந்த மணல் பரப்பிலே நம்மவர்கள் இதமாக இருந்து கொண்டு மிகச் சௌகரியமாக இந்த நிகழ்வுகளை கண்டு ரசிப்பதற்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல எல்லோருக்கும் பொதுவான இறைவனுக்கே இந்த இடத்தில் நாங்களும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற நமது மண்ணினுடைய வர்த்தகத்தினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்து வருகின்ற முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் அல்ஹாஜ் முபாரக் அவர்களுக்கு இந்த வேளையில் மீண்டும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாரு ஷஃபா அதே போல வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக அஞ்சல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்போது மீண்டும் ஒரு மனது மறக்காத பாடல், வாழ்நாள் எல்லாம் போதாதே, நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புகழை பாட என்ற வரிகளோடு ஆரம்பிக்கின்ற அந்த பாடலை வழங்குவதற்கு மீண்டும் நமது கமால் அவர்கள். வாழ்நாளெல்லாம் போதாதே, வள்ளல் நபிகளின் புகழ் பாட. வாழ்நாளெல்லாம் போதாதே, வள்ளல் நபிகளின் புகழ் பாட. ஆழ்கடல் போலே ஞானம் நிறைந்த அருமை நபிகளின் புகழ் பாட, அருமை நபிகளின் புகழ் பாட. வாழ்நாளெல்லாம் போதாதே, வள்ளல் நபிகளின் புகழ் பாட.
அன்பும் அறிவும் தினம் தந்து நீதியின் வழியில் பணியேந்தி நேர்மை விளங்கிட அறம் காட்டி அற்புதமான அறவுரை மூலம் அகிலத்தில் தீனை வளர்த்தாரே, அகிலத்தில் தீனை வளர்த்தாரே. வாழ்நாளெல்லாம் போதாதே வள்ளல் நபிகளின் புகழ் பாட. அருளை பொழியும் மறையேந்தி அல்லாஹ் வழங்கிய நெறியேந்தி இருளை மடமையை அழித்திடவே இரவும் பகலும் உழைத்தனரே. இணையில்லாத வாகை தூடி என்றும் சுடராய் திகழ்கின்றார், என்றும் சுடராய் திகழ்கின்றார். ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. கடமைகள் ஐந்தை காட்டினரே, கருணை வாழ்வை நாட்டினரே. திடமாய் பேதம் கோட்டினரே, திறமை ஞானம் கூட்டினரே. தேசம் யாவும் ஆசிகள் கூறும் தீனுல் இஸ்லாம் தந்தனரே, தீனுல் இஸ்லாம் தந்தனரே. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆயிரம் கவிஞர்கள் திரண்டாலும் அவர் புகழ் பாடி முடியாது. ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாடி முடியாது என்ற அந்த நிறைவு வார்த்தையோடு இந்த பாடலை நிறைவு செய்த நமது சகோதரர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சாய்ந்த மருதூர் கடற்கரை பூங்கா மணலிலே இப்போது உங்கள் ரசனைக்கு விருந்தாக பல்வேறு இஸ்லாமிய கீத பாடல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றது. ஊரின் உணர்வுகளோடு, ஊரின் நிறம் மாறாத அந்த உணர்வுகளோடு நாங்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஊரின் வளர்ச்சியும் அதனுடைய அபிவிருத்தியும் தேசத்தில் பேசப்படுகின்ற இந்த ஊர் பற்றிய எண்ணங்களையும் மிக அழகாக நல்லெண்ணத்தோடு இந்த ஊரினுடைய ஒவ்வொரு விடயங்களையும் அணுகிக் கொண்டிருக்கின்ற ஊரினுடைய வர்த்தகத்தினுடைய கேந்திரமாக திகழ்ந்து வருகின்ற அன்புக்குரிய சகோதரர் முபாரக் அவர்களுடைய தலைமையிலே இந்த நிகழ்வுகள் வெற்றிகரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. மருதூர் மண் என்பது வரலாற்று ரீதியாக பேசப்படுகின்ற மண். இந்த மண்ணை இறுதியாக ஆட்சி செய்த செனரத் மன்னனுடைய அமைச்சரவையிலே மாயாவதி என்ற ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சரிடம் செனரத் மன்னன் சொன்னார், நான் வழங்கிய மருதூர் மண்ணும் மக்களும் எப்படி இருக்கின்றார்கள் என்று அறிந்து என்னிடம் வந்து சொல்லு என்று அந்த செனரத் மன்னனுடைய அரண்மனையிலே இருந்த மாயாவதி என்கின்ற அமைச்சருக்கு செனரத் மன்னன் கட்டளையிடுகின்றார். அப்போது இன்றைக்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் மருதூர் மண் என்ற அந்த மகிமைமிக்க மண்ணிலே மருதூர் பள்ளிவாசல் அமைந்திருக்கின்ற அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால் ஒரு ஆலமரம் இருந்ததாகவும் அந்த ஆலமரத்திலே மாயாவதி என்ற அமைச்சருக்கு அப்போதிருந்த நமது முன்னோர்கள் ஊஞ்சல் கட்டி அந்த மாயாவதி என்கின்ற அமைச்சரை பாராட்டி கௌரவித்த பெருநிகழ்வு இந்த மண்ணிலே இடம்பெற்றிருக்கின்றது. அப்படி கிழக்கு மண்ணிலே, கிழக்கின் தடத்திலே எப்போதும் வரலாற்று ரீதியாக பூர்வீக தடத்திலே ஒரு புராதான ஒரு நிலமாக, செல்வம் கொளிக்கின்ற வர்த்தகத்தினுடைய பெருநிலமாக இந்த நிலம் மாறி
இருக்கின்றது. அந்த நிலத்தினுடைய வர்த்தக கட்டமைப்பை இன்றும் வலுக்காமல் அது தடம் பொருளாமல் காக்கின்ற பெரும் சக்தியாக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் முபாரக் அவர்களுடைய எண்ணம் இந்த மண்ணும் மக்களும் வளமாக வாழ வேண்டும், ஒவ்வொரு விடயங்களிலும் மிக செம்மையாக தன்னுடைய கவனத்தை செலுத்தி இந்த மண்ணிலே மிக நீண்ட நேரமாக தன்னுடைய நேரங்களை செலவழித்து இந்த கடற்கரை பூங்காவை மிக செம்மையாக நமது மக்கள் பாவிக்கின்ற நமது மக்களுக்கு உகந்த மண்ணாக மாற்றி அமைத்திருக்கின்றார். இப்போது இந்த மண்ணிலே உங்கள் ரசனைக்கு விருந்தாக மற்றொரு பாடலை வழங்குவதற்கு நமது பிராந்தியம் மீண்டெடுத்த பெருமைக்குரிய மகன் கமால் அவர்கள். கமால்னு சொல்லுங்க, பயப்படாம சொல்லுங்க. மருதமனையில் நான் மட்டும்தான் இருக்கேன் கமால். எத்தனை கமால் இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் கமால். ஓகே சரியா? எனவே இந்த நிகழ்வுகள் உங்கள் ரசனைக்கு விருந்தாக ஒவ்வொரு பாடல்களும் வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் அமைதியாக இருந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற இடங்களிலே அமர்ந்து கொண்டால் இந்த நிகழ்வு இன்னும் சிறப்பாக இடம்பெறுவதற்கு உந்து சக்தியாக இருக்கும். இந்த நிலம் உங்களுடைய நிலம், உங்களுடைய கால் தடங்கள் எப்போதுமே பட்டு மனம் பரப்புகின்ற இடம். இந்த இடத்தை செம்மையாகவும் அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் ஆரோக்கியமாக கையளிக்கின்ற ஒரு இடமாகவும் மாற்றி அமைக்கின்ற பெருமை உங்களுக்கு இருக்கின்றது. எனவே தயவு செய்து இந்த இடத்திலே இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டு ரசிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மருதமுனை கமால் வழங்குகின்ற இஸ்லாமிய கீத பாடல். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், உயிரினிலே உன்னை காண்கின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். யாவினிலும் பேரருளை நான் பார்க்கின்றேன். வேதமில்லாமல் யாவினிலும் பேரருளை நான் பார்க்கின்றேன். வேதமையால் உன்னை நான் மறந்தேன், அந்த வேதனையால் நான் வாடுகிறேன்.
பாடுகிறேன். இறைவா உம்மை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூயவனே உன்னை துதிக்கின்றேன், துணையே கதியென பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உம்மை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். குழலிலாயிருக்கின்றாய், என் துளியின் ஒளியாய் ஜொலிக்கின்றாய். இதயத்தை நீயே ஆளுகிறாய், என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உம்மை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். வாழ்வை இணைக்கின்றாய், பெரும் மதியுடன் விளையாடி ஜெயிக்கின்றாய். மனிதரின் உள்ளத்தை பார்க்கின்றாய், அங்கு புரிவதை கண்டு சிரிக்கின்றாய். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உம்மை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். அல்லாஹு என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். அல்லாஹு என அழைக்கின்றேன், அந்த அழைப்பினில் ஆனந்தம் அடைகின்றேன். 1000 முறை உன்னை நினைக்கின்றேன், உன் ஆதாரம் நாடி அழுகின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உம்மை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் தங்களுடைய வாழ்நாளிலே 1000 எண்ணங்கள் இருக்கும், 1000 ஆசைகள் இருக்கும், 1000 கற்பனைகள் இருக்கும். நமது மண்ணும் மக்களும் இப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு கற்பனையும் ஒரு எண்ணமும் எப்போதுமே நமது முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் சாய்ந்தமருது முஹியத்தீன் ஜும்மா பெரிபலி வாசலுடைய தலைவர், எங்கள் அன்புக்குரிய வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற அல்ஹாஜ் முபாரக் அவர்களுக்கு இருக்கின்றது. இந்த மண்ணை ஒரு வளம் கொளிக்கின்ற மண்ணாக மாத்திரமல்லாமல் வர்த்தகத்தினுடைய தடத்திலே கால் பதித்திருக்கின்ற அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியமான பாதையை
காட்ட வேண்டும் என்று உழைக்கின்ற ஒருவராக மாத்திரமல்லாமல் இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொருவரும் நிம்மதியாக பெருமூச்சு விட வேண்டும் என்ற தூர நோக்கோடு சிந்திக்கின்ற ஒரு சிந்தனையாளர் அன்புக்குரிய நண்பர் முபாரக் அவர்கள். அந்த அடிப்படையிலே தான் சாய்ந்தமருது கடற்கரை பூங்கா என்பது வரலாற்று ரீதியாக மிக நீண்ட காலமாக தடம் தெரியாமல் வெறிச்சோடி போய் கிடந்த இந்த மண்ணை இப்போது ஒரு வெளிச்ச வீட்டு தடமாக மாற்றி இருக்கின்ற பெருமை அவருக்கே உரியது. அந்த அடிப்படையிலே தான் முபாரக் அவர்கள் வாரம் தோறும் இந்த மண்ணிலே இருக்கின்ற மக்கள் நல்ல இஸ்லாமிய கீத பாடல்களை கேட்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். அவர் இந்த மண்ணிலே செலவு செய்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் இந்த மண்ணினுடைய அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தாராள மனம் கொண்ட சிந்தனையாக அவருடைய சிந்தனைகள் இருக்கின்றது. எனவே அடுத்த தலைமுறை நமது முன்னோர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நமது மண்ணறையிலே. அவர்கள் காட்டித்தந்த பாதையும் அவர்கள் காட்டித்தந்த அழகிய தடமும் தான் இன்னும் எம்மை வழி பெறலாமல் தவறாமல் எங்களை ஆரோக்கியமாக இந்த மண்ணிலே வாழ வைத்திருக்கின்றது. எனவே அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் செய்கின்ற கைங்கரியம் அடுத்த தலைமுறை இந்த மண்ணிலே தன்மானத்தோடு வாழ வேண்டும், நல்ல நாகரிக கட்டமைப்போடு வாழ வேண்டும், நல்ல தொழில் வசதிகளை பெற்று வியாபார சித்தாந்தங்களை புரிந்து கொண்டு வாழுகின்ற நல்ல தலைமுறைகளை உருவாக்குவதே அல்ஹாஜ் முபாரக் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது. எனவே அவருக்கு கை கொடுக்க வேண்டும், அவருடைய சிந்தனைகளுக்கு கை கொடுக்க வேண்டும், அவருடைய பரந்த மனதுக்கு நாங்கள் கை கொடுக்க வேண்டும் என்பதுவே இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்போது மீண்டும் மற்றொரு பாடலை வழங்குவதற்கு எங்கள் அன்புக்குரிய மருதமுனை கமால். பாத்திமுத்து ஜஹராவின் பரம்பரையில் வந்த பொண்ணே, நேற்று மிகு சிலாத்து பெரிதவளும் எங்கள் கண் தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணி, தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணி, பாம்புகளை காத்து நிற்கும் மௌசரின் கண்ணு, தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு, தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு. கடல் குளித்து கதிரவன் தான் குதிக்கும் முன்னாலே தங்குடல் குளித்து வலுவடுத்து சுபகு தொழுகுவான். கடல் குளித்து கதிரவன் தான் குதிக்கும் முன்னாலே தங்குடல் குளித்து வலுவடுத்து சுபகு தொழுகுவான். கடல் தாழ கரங்களிலே மறைய ஏந்துவாள், கடல் தாழ கரங்களிலே மறைய ஏந்துவாள், நல் மனம் வாக்கும் இணைந்திருக்க இறையை வேண்டுவாள். தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு, தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு. கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். கணவனின் கண்களிலே நிறைந்து வாழுவாள், பிறர் கண்களுக்கு என்றைக்குமே மறைந்து வாழுவாள். மனையறுத்த பாத்திமாவின் மறுபதிப்பாவாள், மனையறுத்து பாத்தி
பாத்திமாவின் மறுவலிப்பாவாள் மறுமை வாட்டும் போது வாழ்க்கையிலே பொறுமை காட்டுவாள் தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு அனுதினமும் 5 வேளை தொழுகை பேணுவாள் ஆண்டின் அருள்மணக்கும் ரமலானின் நோன்பு நோக்குவாள் அனுதினமும் 5 வேளை தொழுகை பேணுவாள் ஆண்டின் அருள்மணக்கும் ரமலானின் நோன்பு காணுவாள் அருமையுற்ற ஏழைக்கிவள் வாரி வழங்குவாள் அருமையுற்ற ஏழைக்கிவள் வாரி வழங்குவாள் நமது வரலாற்றில் பெருமை கூறும் சரிதமாகுவாள் தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள் பிற நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள் நகை சுமக்கும் பதுமையாக மாறவும் மாட்டாள் பிற நகைக்கும்படி வீண் பெருமை கூறவும் மாட்டாள் வகை வகையாய் உணவு செய்து இன்பமூட்டுவாள் வகை வகையாய் உணவு செய்து இன்பமூட்டுவாள் கணவன் வரவறிந்து செலவு செய்து மீதம் ஈட்டுவாள் தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு மங்கையரில் சங்கையான மகள் இவளாவாள் எங்கள் மாணவிகள் பெருமை கூறும் தங்கமும் ஆவாள் மங்கையரில் சங்கையான மகள் இவளாவாள் எங்கள் மாணவிகள் பெருமை கூறும் தங்கமும் ஆவாள் திங்களுக்கும் தென்றலுக்கும் குவமையும் ஆவாள் சென்றலுக்கும் உவமையும் ஆவாள் குடும்ப திருவிளக்காய் அருளிருக்க வாழ்ந்து காட்டுவாள் தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு தீங்குல கண்ணு எங்கள் திருமறை பெண்ணு அந்த அழகான பாடலை வழங்கிய நமது பிராந்தியம் என்றெடுத்த பெருமைக்குரிய பாடகர் கமால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பின்னால் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள். வீதிகளிலே பண்பாடு பிறலாதவர்கள், நல்ல பண்புகளை இந்த மண்ணிலே விதைத்தவர்கள். எனவே தயவு செய்து பின்னால் இருக்கின்ற நமது சகோதரர்கள் இந்த நிகழ்வுகளை மிக சிறப்பாக கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும் உங்களுடைய பாதங்களை உரிய இடத்தை நோக்கி. எனவே துவிச்சக்கர வண்டிகள் இருக்கின்றது. எனவே உரிய இடத்திலே அதனை பார்க்கிங் செய்து கொள்ளுமாறு உங்களை வேண்டுகின்றோம். இப்போது உங்களுக்கு தாக சாந்திக்காக பானம் இங்கே கொண்டு வந்து தந்தார்கள் நமது ஊழியர்கள். தயவு செய்து அதனை நீங்கள் குடித்து முடித்துவிட்டு உரிய இடத்துக்கு அதனை கொண்டு போட வேண்டும் என்பதுவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்லுகின்ற மிக பிரதானமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பிராந்தியத்தை நாங்கள் அழகு கொளிக்க செய்ய வேண்டும். இந்த பிராந்தியம் பற்றிய கனவுகள் நமக்கு மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர் முபாரக் அவர்களுக்கு நிறையவே இருக்கின்றது. நமது தோனா இங்கே அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும். அந்த தோனாவிலே நாங்கள் பொழுதுபோக்குக்காக இருக்கைகளை அமைந்து கொண்டு நமது ஊர் பற்றி பேச வேண்டும், நமது உணர்வுகளை பேச வேண்டும், நமது முன்னோர்களை பற்றி பேச வேண்டும், நமது மார்க்கத்தினுடைய கட்டமைப்பு பெறலாமல் நாங்கள் வாழ வேண்டும் என்ற கனவுகளுக்கு உந்து சக்தியாக அமையப் போகின்ற ஒரு பூமியின் தடமாக இந்த தடமை மாற்றி அமைக்க வேண்டும், அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்பதுவே சாய்ந்த மருது முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் அல்ஹாஜ் முபாரக் அவர்களுடைய மிக தூரநோக்கு சிந்தனையாக இருக்கின்றது. அதற்கு உந்து சக்தியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என்பதுவே இந்த இடத்தில் நாங்கள் பிரதானமாக சொல்லிக் கொள்கின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே
நமது பிராந்தியத்தை அழகு தமிழால் மிக அழகாக கர்ஜித்த நமது கலைஞர்கள் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய நண்பர் அலீம் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். அவரும் இந்த நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க வர வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொண்டு மீண்டும் மற்றொரு அழகிய பாடலை வழங்குவதற்கு உங்கள் முன்னால் நமது கலைஞர் கமால். அல்லாவை நாம் தொழுதா சுகம் எல்லாமே ஓடி வரும். அந்த வல்லோனை நினைத்திருந்தா நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதா சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை நினைத்திருந்தால் நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். அல்லாவை நாம் தொழுதா பள்ளிகள் பல இருந்தும் வாங்கோதை கேட்ட பின்னும் பள்ளிகள் பல இருந்தும் வாங்கோதை கேட்ட பின்னும் பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ பள்ளி செல்ல மனம் இல்லையோ படைத்தவன் நினைவில்லையோ. அல்லாவை நாம் தொழுவோம். வழி காட்ட மற இருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் வழி காட்ட மற இருந்தும் வள்ளல் நபி சொல்லிருந்தும் விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ விழியிருந்தும் பார்ப்பதில்லையோ செவியிருந்தும் கேட்பதில்லையோ. அல்லாவை நாம் தொழுவோம். இறையோனின் ஆணைகளை இதயத்திலேற்றிடுவோம். இறையோனின் ஆணைகளை இதயத்திலேற்றிடுவோம். இறை தூதர் போதனையை இகமெங்கும் அல்லாஹ்வை நாம் தொழுதா சுகம் எல்லாமே ஓடி வரும். வல்லோனை நினைத்திருந்தா நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். நல்ல வாழ்க்கையும் தேடி வரும். ஓடி ஓடி உழைத்தவர் இப்போது ஊருக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஊரினுடைய ஒவ்வொரு மணல் தடத்திலும் அவருடைய கால் பாதங்கள் பட்டுக்கொண்டே செல்கின்றது.
இந்த ஊரில் எங்கெல்லாம் அபிவிருத்திகள் இல்லையோ அங்கெல்லாம் தன்னுடைய கால்தடத்தை பதிக்கின்ற ஒருவராக முபாரக் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். வலது கரம் கொடுப்பதை இடது கரம் அறியாமல் தன்னுடைய சேவைகளை மக்களுக்காக வழங்கி வருகின்ற ஒருவர், இறைவனுக்காக பல்வேறு உதவிகளை செய்கின்ற ஒருவராக அவருடைய வகிபாகம் இந்த மண்ணிலே நிலைத்து நிற்கின்றது. எனவே அவருடைய எண்ணங்கள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய தூரநோக்கு பார்வைகள் எப்போதுமே இப்போதைக்கு மருதூர் என்ற எண்ணத்தோடு அலைமோதிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு விடயங்களையும் செலுத்த வேண்டும், ஒவ்வொரு விடயங்களுக்கும் குறிப்பாக அடுத்த தலைமுறை இளைஞர்களை வர்த்தகத்தை நோக்கி நடைபயிர செய்ய வேண்டும் என்பதுவே அவருடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நமது ஊர் என்பது, மருதூர் மண் என்பது தேசத்தை பிரமிக்க செய்கின்ற ஒரு மண் என்ற பெருமை எப்போதுமே இந்த மண்ணுக்கு இருக்கின்றது. எனவே சர்வதேசம் திரும்பி பார்க்கின்ற ஒரு ஊராக இந்த பிராந்தியத்தை, இந்த கடற்கரை ஓரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுவே அவருடைய மிக நீண்ட கால திட்டங்களில் ஒன்றாக இருக்கின்றது. எனவே விமர்சனங்களுக்கு அப்பால் அவருக்கு கை கொடுப்போம், அவருடைய கரங்களை நாங்கள் இறுக இணைத்துக் கொண்டு பயணிப்போம். நமது மண்ணை வளம் கொளிக்கின்ற மண்ணாக மாற்றி அமைப்பதற்கு, வர்த்தகத்தினுடைய கேந்திர நிலையமாக இந்த மண்ணை தலை நிமிரச் செய்வதற்கு நமக்கென்று இருக்கின்ற ஒரே ஒரு உந்துதல் அன்புக்குரிய சகோதரர் முபாரக் அவர்கள் என்பதை மீண்டும் இந்த இடத்திலே நாங்கள் சொல்லிக்கொண்டு, ஆயிரக்கணக்கான நம்மவர்கள் இந்த நிகழ்வை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும். நிகழ்வுகள் அனைத்தும் நேரடியாக தாரு ஷஃபா அதே போல வியூகம் தொலைக்காட்சியின் வழியாக அஞ்சல் செய்யப்படுகின்றது. எனவே ஊரின் உணர்வுகளோடு பயணிப்போம், மார்க்கத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம், நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் விதைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோம் என்ற எண்ணத்தோடும் அந்த கனவுகளோடும் பயணிக்கின்ற இந்த கடற்கரை பூங்கா இந்த நிகழ்வினை வெளிநாடுகளில் இருக்கின்ற பல நூற்றுக்கணக்கானவர்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நமது உறவுகள் ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஊரின் உணர்வுகளோடு அவர்கள் இருக்கின்றார்கள். நாமும் நமது ஊரின் உணர்வுகளோடு பயணிப்போம் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு, மற்றொரு பாடலை உங்கள் ரசனைக்கு விருந்தாக வழங்குவதற்கு மீண்டும் மருதமுனை மண் கண்டெடுத்த மகத்தான கலைஞர் மருதமுனை கமால் இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்கு என்னோடு அன்புக்குரிய நண்பர் அலீம் அவர்களையும் இப்போது நாங்கள் அழைக்கின்றோம். இப்போது மருதமுனை கமால் வழங்குகின்ற அழகிய பாடல் அடுத்து உங்கள் ரசனைக்காக. பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேனிதோ, பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேனிதோ, பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே, பெரியார் பிலாலின் தியாக வாழ்க்கை கூறுவேனிதோ, பிரியாத அன்பு பூண்டனர் பெருமானார் மீதிலே, நபி பெருமானார் மீதிலே.
முகம்மதானவர் உலகை பிரிந்தே சென்றதை அறிந்தார்களே பிலால். இதனாலே உள்ளம் உடைந்து மிக்க வேதனையதால் இரு கண்களும் கண்ணீர் வடித்து கதறினார் பிலால். தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதீனாவிலே சதா. தெருவெல்லாம் திரிந்தார் பித்தன் போலே மதீனாவிலே சதா. நபியின் சமாதி காணும் தோறும் நெஞ்சம் முருகியே தன் உணர்விழந்து மயக்கமாய் விழுவாரே வீதியில். தினமும் இதே நிலையில் அலைந்தாரே நம்பினார். கவலை மிகுந்து வாழ்வெல்லாம் கசந்து போனதால் கடும் வேகமாக தான் நடந்து ஷாம் நகர் சென்றார். கண்டோ நகைக்க அங்குமே அழுதே புலம்பினார். கண்ணீரிதேனோ என்று மக்கள் பலரும் கூறினர். அவலம் மிகுந்த பிலால் உரைத்தார் யாது சொல்லவே. அவலம் மிகுந்த பிலால் உரைத்தார் யாது சொல்லவே. அந்தோ இவ்வேளை யாருக்குமே உபயோகம் இல்லை. நான் என் நண்பர் ஒருவரை நான் தேடுகின்றேனே பாரிலே. அவரோ இவ்வுலகில் இல்லை அன்றோ என்றே கூறினார். அழுதழுதே சோகம் நீர் அயர்ந்து தூங்கினார் பிலால். அப்போது நபிகள் நாதர் கனவில் தோன்றியே சொன்னார். அன்பே நீர் இங்கே பாடுவதாலே நன்மை அல்லவே. அன்றேனோ மதினா நகரை விட்டு வந்தீர் வீணிலே. பழுதாகியே தூக்கம் கலைந்தது ஓடோடி தேடினார். பழுதாகியே தூக்கம் கலைந்தது ஓடோடி தேடினார். பெருமானே யார சூலே என்று பதறியே பிலால். பெருங்குழையை செய்த பாவியானேன் என்று எண்ணியே பயகம்பர் வாழும் மதினா நோக்கி சென்றார் மீண்டுமே. மதீனாவின் எல்லை வந்ததும் ஓர் எண்ணம் தோன்றவே. மஹமூதர் மகளார் பாத்திமாவை காண நாடினார். மகிழ்வோடு அன்னார் வீட்டை தேடி கண்டு கொண்டதும் மாதர்த்தம் திலகம் பாத்திமாவே என்று கூவினார். இப்போதவர்கள் இல்லை என்றொரு மாறி சொன்னதும் இப்போதவர்கள் இல்லை என்றொரு மாறி சொன்னதும்
எங்கே எப்போது வருவார் என்று ஆவலாய் கேட்டார். இனி எப்போதும் அவர் வரவே மாட்டார், நபியை காணவே இன்பம் நிறைந்த சொர்க்க பயணம் ஏகினார் என்றார். நொந்து நெஞ்சம் நிற்கும் போதிலே இரு கண்களாமி மான் குசைன் விளையாடி வந்தனர். இல்லத்தின் முன்பில் ஆலை கண்டு இதயம் பூத்தனர். இத்தனை நாளாய் நீர் எங்கே சென்றீர் என்று கேட்டனர். படி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானார். அடி மீது எங்கள் பாட்டனார் பின் தாயும் மௌத்தானார். பரிதாபம் இங்கே எம்மை விட்டு எங்கே தான் சென்றீர். பார்ப்போர் இல்லாத ஏழையாய் அநாதையாயினோ பன்னை நிகர்த்த பாங்கை கேட்டு ஆவல் மீறினோ. அறிவீரோ எங்கள் அருமை நபிகள் மறைந்ததன் பின்னே அடியேனுக்கு அந்த குரலின் இனிமை அழிந்து போனதே. ஆனாலும் அருமை ஹசன் ஹுசைனார் மீண்டும் கோரவே அன்போடு தைந்தார் ஹஜ்ரத் பிலால் வாங்கு சொல்லவே. இரண்டார்கள் மதினாவாசிகள் அலை போல பொங்கியே. இரண்டார்கள் மதினாவாசிகள் அலை போல பொங்கியே. திருவாக பள்ளி மேடை ஏறி வாங்கை கூறினார். பிலால் வாங்கை கூறினார். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். தூதர் முகம்மது என்னும் பேரை சொன்னதும் அவர் துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூச்சையாகினார். துடியாய் துடித்து வீழ்ந்து அங்கே மூச்சையாகினார். பிலால் மூச்சையாகினார். பிலால் மூச்சையாகினார். பிலால் மூச்சை அந்த அழகிய பாடலை வழங்கிய மருதமுனை கமால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு தடவை நன்றிகளை தெரிவிக்கின்றோம். தயவு செய்து அனைவரும்
என்பதை இந்த இடத்திலே நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபட்டிருக்கின்ற பாதுகாப்பு போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் வீதியிலே நிற்கின்றவர்கள் தயவு செய்து வீதியால் வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றது, அந்த வாகனங்களுக்கு இடம் விட்டு நீங்கள் இந்த நிகழ்ச்சியினை கண்டு களிக்க வேண்டும் என்பதுவே இந்த இடத்தில் நாங்கள் சொல்லுகின்ற விடயமாக இருக்கின்றது. எனவே போலீஸ் பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்தவித தடைகளும் இல்லாமல் நீங்கள் உதவிகளை வழங்க வேண்டும். தயவு செய்து நிற்கின்ற நமது இளைஞர்கள் அதே போல பெண்கள் அமைதியாக அமர்ந்து இந்த நிகழ்ச்சியினை நீங்கள் கண்டு களிக்க வேண்டும் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். போலீஸ் பிரிவினர் பாதுகாப்பு கடமையிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்தவித தடைகளையும் நீங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது. அதே போல எங்களுடைய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளையும் நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம். எனவே வீதிகளிலே இரு மரங்கிலும் வாகனங்களை, மோட்டார் சைக்கிள்களை, துவிச்சக்கர வண்டிகளை வைத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் தயவு செய்து உரிய இடத்திலே அவைகளை கொண்டு சேர்க்குமாறு உங்களை வேண்டுகின்றோம். வீதிகளிலே நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியினை கண்டு ரசிக்கின்றவர்கள் தயவு செய்து இந்த கடற்கரை பொழுதுபோக்கு பூங்கா என்பது பறந்து விரிந்த ஒரு காட்சியாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு போதிய இடங்கள் இந்த மண்ணிலே இருக்கின்றது. எனவே வீதிகளிலே நின்று கொண்டு இந்த நிகழ்ச்சியினை பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. எனவே இந்த கடற்கரை பூங்காவுக்கு வாருங்கள். உங்களுடைய பூங்கா இந்த சிவில் கடமைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போலீஸ் பிரிவினருக்கு எந்தவித தடைகளையும் நீங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது. தயவு செய்து இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சாய்ந்தமருது ஜும்மா பிரிய பள்ளிவாசலுடைய தலைவர், சாய்ந்தமருது வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர், அதே போல சகார் நிதியத்தினுடைய தலைவர் அல்ஹாஜ் முபாரக் அவர்களுடைய எண்ணக்கருவிலே இந்த பிராந்தியத்தை அழகுபடுத்த வேண்டும், இந்த மண்ணை அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். தயவு செய்து வீதிகளிலே நிற்கின்றவர்கள் தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை உரிய இடத்துக்கு கொண்டு செல்லுமாறு தயவு செய்து வேண்டுகின்றோம். போலீஸ் கடமைகளிலே, பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போலீஸ் பிரிவினருக்கு எந்தவித அசௌகரியத்தையும் நீங்கள் ஏற்படுத்திவிடக் கூடாது. தயவு செய்து இந்த கடற்கரை பூங்கா என்பது உங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்காக செப்பனிடப்பட்டிருக்கின்றது, உங்களுக்காக நவீனமயப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்திலே வந்து அமர்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளிக்குமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். எனவே மோட்டார் சைக்கிள்கள், துவிச்சக்கர வண்டிகள், அதே போல வாகனங்கள், எந்த ஒரு வாகனமும் வீதியை இடைமறித்து செல்லாமல் பாதசாரிகளுக்கு இடைஞ்சல்களை ஏற்படுத்தாத வண்ணம் நீங்கள் உங்களுடைய அந்த விடயங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்வுகளுக்கு நீங்கள் உந்து சக்தியாக அமைய வேண்டும். சாய்ந்தமருது முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் முஹியத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் முபாரக் அவர்களுடைய எண்ணக்கருவிலே இந்த ஊரும் மக்களும் அழகாக இருக்க வேண்டும், வளங்கொழிக்க வேண்டும் என்று உழைக்கின்ற ஒருவராக இருக்கின்றார். அவருக்கு கரம் கொடுத்து அவருடைய எண்ணங்களுக்கு நாங்கள் எப்போதுமே உந்து சக்தியாக இருக்கின்றவர்களாக மாறுவோம் என்று கூறிக்கொண்டு உங்கள் ரசனைக்காக மற்றொரு பாடல். எனவே நிற்கின்றவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, அமர்ந்து அமர்ந்து நீங்கள் இங்கே கடற்கரை மண் இங்கே போடப்பட்டிருக்கின்றது, எந்தவித இடைஞ்சலும் இன்றி நீங்கள் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளிப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே இடம்பெற்றிருக்கின்றது. தயவு செய்து அமர்ந்து, பின்னால் ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கும் இடம் கொடுத்து இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இடம்பெறுவதற்கு உந்து சக்தியாக நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மருதமுனை கமால் வழங்குகின்ற உங்கள் ரசனைக்கு விருந்து படைக்கின்ற மற்றொரு இஸ்லாமிய கீத பாடல் இதோ மருதமுனை கமால். எல்லா புகழும் இறைவனுக்கு, அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. Thank you.
எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆற்றல் எல்லாம் கொண்டவனா, அன்பு அருள்மழை எங்கும் பொழிபவனா, மாற்றம் எல்லாம் செய்பவனா, நல்ல மாண்புகள் தந்து காப்பவனா, காற்றும் மழையும் கதிரவனும், காற்றும் மழையும் கதிரவனும், ஆற்றும் பணிகளெல்லாம் அவன் செய்யலாம். அந்த வல்லோன் இறைவனை நாம் வணங்கிடுவோம். அவன் வான்மறை வழி உணர்ந்து வாழ்ந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. பார்க்கும் பார்வை அவனாகும், அந்த பார்வைக்கு ஒளியும் அவனாகும். தீர்ப்பு நாளின் வழியாகும், அவன் தீர்ப்பே நமக்கு சரியாகும். கேட்கும் கடமை நம்மிடத்தில், கேட்கும் கடமை நம்மிடத்தில், கொடுக்கும் உரிமையோ அவனிடத்தில். அந்த தூயோன் ரஹ்மானை தொழுதிடுவோம். அவன் திருக்குர்ஆன் வழியில் நடந்திடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ் ஒருவனே துணை நமக்கு, துணை நமக்கு. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஆம், இந்த நிகழ்வினுடைய தொடர்பு அடுத்த வாரமும் தொடரும் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் தெரிவிக்கின்றோம். போலீஸ் கடமைகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நமது போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு, அதே போல இந்த நிகழ்வினை கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக வருகை தந்த எம்மவர்களுக்கு இந்த இடத்திலே மனநிறைவான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சாய்ந்தமருது முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய உரிமையாளராக, சாய்ந்தமருது வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக, சாய்ந்தமருது முஹியத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசலுடைய தலைவராக, சகாத் நிதியத்தினுடைய தலைவராக, இந்த ஊரினுடைய ஒவ்வொரு விடயத்திலும் தலைமைகளாக இருந்து இந்த ஊரை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது உழைத்து இந்த மக்களுக்காக உணர்வுகளோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அல்ஹாஜ் முபாரக் அவர்களுடைய தலைமையிலே இந்த மண்ணும் மக்களும் வளம் கொளிக்க வேண்டும். அடுத்த தலைமுறை ஆரோக்கியமாக இந்த மண்ணிலே மனம் விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்ற உந்துதலோடு அவர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். சாய்ந்தமருது முஹியத்தீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் இப்பொழுது மிக கம்பீரமாக காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய மாளிகை. அந்த மாளிகையிலே அவர் பல்வேறு சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். அங்கே வருகை தருகின்ற தொழுகையாளிகளுடைய பாதணிகளை தூக்கி வைக்கின்றார். அங்கே இருக்கின்ற மலசல கூடங்களை கழுவுகின்றார். இப்படி இந்த ஊருக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இந்த கடற்கரை பூங்கா அழகாக இருக்க வேண்டும், இந்த கடற்கரை பூங்காவை சர்வ
சர்வதேசம் வியந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று உழைக்கின்ற ஒருவராக அன்புக்குரிய சகோதரர் அல்ஹாஜ் முபாரக் அவர்கள் திகழ்ந்து வருகின்றார்கள். அவருடைய குடும்பம் இங்கே பிரசன்னமாக இருக்கின்றது. அல்ஹாஜ் மீரா சாஹிப் அவர்கள், முபாரக் அவர்களுடைய அன்பு தந்தை அவர்கள் இந்த நிகழ்ச்சியினை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய இதயம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரலாற்று ரீதியாக பல நூற்றுக்கணக்கான வருடங்களை கொண்ட பெருமைக்குரிய இந்த மருதூர் மண்ணினுடைய எழுச்சியும் அதனுடைய வளர்ச்சியும் அதனுடைய வர்த்தக தடமும் தடம் பொருளாமல் பாதுகாக்கின்ற நல்ல இதயங்களாக நல்லுள்ளங்களாக ஒவ்வொருவரும் உழைப்போம். இந்த ஊரினுடைய உணர்வுகளோடு பயணிப்போம். இந்த ஊரை தேசத்திலும் சர்வதேசத்திலும் வளம் கொளிக்கின்ற ஊராக மாற்றி அமைப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒரே ஒரு வரம் முபாரக் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் முபாரக் அவர்கள். எனவே அடுத்த வாரமும் இந்த நிகழ்வுகள் உங்கள் ரசனைக்கு விருந்தாக அமையும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்விலே சாய்ந்தமருது கடற்கரை பூங்கா அழகு கொளிக்கின்ற வளம் கொளிக்கின்ற நமது மீனவர்கள் உறவாடுகின்ற இந்த மண்ணிலே இருந்து நமது மீனவ சமூகத்துக்கான ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த மண்ணிலே இருந்து இடம்பெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் செலவாத்தோடு இந்த நிகழ்வினை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இப்போது இந்த நிகழ்வினை நிறைவுக்கு கொண்டு வரும் முகமாக செலவாத்து பாடலோடு இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. போலீஸ் கடமைகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போலீசாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சாய்ந்தமருது போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரி அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு செலவாத்து பாடலோடு இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகின்றது. ஹலோ சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.